ஹலோ உறவுகளே, குட் மார்னிங். வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் அதிகமாக போடாமல், பிரியாணி தூள் போடாமல் தக்காளி சாதம் மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கடுகு இது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டு, பச்சை மிளகாய் எடுத்து போட்டு, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வாடை போனதுக்கப்புறம் ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பட்டர் பீன்ஸ் வந்துட்டு வீட்டில் இருந்தது, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் பண்ணுவேன். முட்டை தோசை நான் எப்படி பண்ணுவேன்னா என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். அது வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மாவு இருக்குது பாருங்கள், தோசை மாவு, அதை எடுத்து ஊற்றி நல்லா கலந்துட்டு தோசை சட்டியில் ஊற்றி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னியே தேவையில்லை. டெய்லி ஒரு முட்டை கொடுக்குறோம் பையனுக்கு, 1.5 வயசுக்கு மேலே இருக்கப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சூப்பர் டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரோம். பாய்.